ஹல்லேலூயா. வாரம் நம்ம ஒவ்வொரு பெண்களை பற்றி பார்த்துட்டே வரோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெண்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பெண்கள், அந்த மாதிரி ஆண்டவருக்காக ஒரு சில பெண்கள் பேரே இல்லாமல் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் நிறையா வேலைகளை செஞ்சுருக்காங்க. இல்லை, கண்ணுக்கு தெரியாமல், பேரே தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. மறைவில் நிறையா வேலைகளை ஆண்டவர் சொன்னாருங்கிறதுக்காக செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே, அதாவது வரலாறுலேயே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின பெண்கள்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 2 பெண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கேளுங்களேன். ஒரு யுத்தம் நடக்கணுன்னா என்ன வேணும்? யுத்தம் நடக்கணும்னா என்ன வேணும்? நிறையா படைகள் வேணும், அனிமல்ஸ் வேணும், கத்தி வேணும், ரத்தம். ஒரு ரத்தம் பார்க்காம ஒரு யுத்தம் என்னவே ஆகாது, நடக்கவே நடக்காது. ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குது, ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல கத்தி இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனால் கத்தியும் இல்லாமல் ரத்தமும் இல்லாமல் அமைதியாக ஒரு அழகான ஒரு யுத்தத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க 2 பெண்கள். ஆமேன். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில், யோசேப்பு மரித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல யோசேப்போட சொந்தங்கள், அந்த எபிரேயர்கள் நிறைய பெருகி கொண்டே இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் பெருகிட்டு இருக்கும்போது இப்போ அங்கே இருக்கிற பார்வோனுக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப பயம் ஆயிடுது. நம்மளை விட இந்த இடத்துல ஒண்ட வந்தவங்க இவங்கெல்லாம் இல்லை, எகிப்து தேசத்தில் தான் எகிப்து ஜனங்கள் பயங்கரமாக ஆளுகை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு கவர்மெண்ட் இல்லை, அவங்கள மாதிரி ஒரு செல்வ செழிப்பு எங்கேயுமே இல்லை. யோசேப்போட சொந்தக்காரவங்க உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னன்னே தெரில, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்கிறதுனால அவங்க தேசத்தில் அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? பெருகிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தோட ஞானமாக இருக்கிறாங்க, எல்லாத்த விட அழகாக இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்க 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 யோசேப்பு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. யோசேப்பு மரணம் அடைஞ்சு கர்த்தரை அறியாத, யோசேப்பையும் அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிலைமையே என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அந்த காலகட்டத்தில் 2 பெண்கள் அழகாக ஆண்டவருடைய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க யாருங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பலுகி பெருகி தேசமே எப்படி இருக்குதா? நிறைஞ்சிருக்குதான். இப்போ எகிப்து தேசம், அங்கே இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸ் தான் நல்லாயிருக்கும், அவங்களோட கவர்மெண்ட் தான் நல்லாயிருக்கும், அவங்களோட காரியங்கள் தான் நல்லாயிருக்கும்னு பார்த்தா எகிப்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்தவங்க எத்தனை பேர் என்ன ஆயிட்டாங்க? பலுகி பெருகி நிறையா இருக்கிறாங்க. அடுத்தது, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பையே தெரியாத, இப்போ யோசேப்பை தெரிஞ்ச வரைக்கும் யோசேப்பு எத்தனை நல்ல காரியங்களை அந்த தேசத்துக்கு செஞ்சார். பஞ்சத்துலேருந்து அவங்கள விடுவிச்சார். ராஜாக்கு, அந்த கஜானாக்கு நிறைய பணங்களை சேகரித்து கொடுத்தாரு. இதெல்லாம் அறிஞ்ச வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் யோசேப்புக்கும் யோசேப்போட சொந்தங்களுக்கும் இந்த எபிரேய ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் நல்ல ஒரு பேரும், நல்ல ஒரு புகழும், நல்ல ஒரு மரியாதையும் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் யார் வரானா? யோசேப்பை அறியாத யார் வரா? ஒரு புதிய ராஜா ஒருவர் வரார். 9ஆம் வசனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். நிறையா பேர் ஆனா பரவாயில்ல, ஆனா நம்மளை விட ஸ்ட்ராங்கான பீப்புள் ஆயிட்டாங்க. எப்படி? நம்மளை விட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா நம்ம தான் அந்த இடத்துல இருக்கணும். இது நம்ம தேசம், இது நம்ம இது. அந்த இடத்துல இன்னொருத்தன் வரான், அவன் நம்மளை விட எப்படி இருக்கிறான்? ஸ்ட்ராங்காக இருக்கிறான். இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? பொறாமை வருது. ஆண்டவர் அந்த தேசத்தில் அவங்களோட மக்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய மக்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க? செழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படி செழிக்கிறத பார்த்தா மற்றவர்களுக்கு என்ன தான் வர செய்யும்? பொறாமை தான் வர செய்யும். என்ன, இது நம்ம இடம், நம்ம ஜனங்கள், நம்ம ஜாதி, நம்மளைய தாண்டி இன்னொருத்த இப்படி பலத்திருக்கிறான்னா அவங்களுக்கு என்ன வருது? பொறாமை வருது. இப்போ நம்ம பிஸ்னஸ்லேயே பார்த்தோன்னா, ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஒரு வருஷமாக அந்த பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்க. புதுசாக இன்னொருத்தன் வரான், அந்த இடத்துல அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி அவன் பிஸ்னஸில் நல்லா பண்ணுறான்னா உடனே ஒரு பொறாமை வருது. இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறோம், இத்தனை தூரம் செய்கிறோம், எங்களுக்கு இல்லாதது உனக்கு என்ன வந்திருக்குது? உடனே என்ன வருது? பொறாமை வருது. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்திருக்கு. அடுத்தது, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க. என்ன அப்படின்னா, இன்னொரு தேசத்துல இருந்து வந்துட்டாங்கன்னா இவனுங்க நம்மளோட நிக்க மாட்டாங்க, அந்த தேசத்தோட சேர்ந்துட்டு நம்மளேவே எதிர்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அடுத்தது, இந்த ஜனங்களை எல்லாம் நல்ல வேலையில இல்லை வேலைக்காரங்களா வச்சிருக்கிறாங்க. இவங்க போயிட்டாங்கன்னா இவங்களா
அவங்களால ஆகக்கூடிய பல வேலைகள் என்ன ஆகும், அந்தந்த இடத்துல பாதிக்கப்படும். பார்வோன் என்ன பண்ணான்னா அந்த பிரமிடுகளை கட்டிட்டு இருந்தான். பெரிய பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருந்தான். நீங்கள் எகிப்து தேசத்தில் ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், கல் குவியல்கள் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். அதில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த பிரேதங்களை உள்ளே வைக்கிறதுக்காக அந்த இடத்துல பெரிய அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் இப்போ இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த அந்த வேலையெல்லாம் என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சாங்க. அடுத்தது, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பித்தோம் ராம்சேஸ்ன்னு ஒரு பண்டசாலை பட்டணங்களை கட்டிட்டு வராங்க. அதுக்கு சுமை சுமக்கிற வேலைக்கு யாரை வச்சிருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வச்சுருக்கிறாங்க. நல்ல நல்ல வேலைகளுக்கு எகிப்து தேசத்தில் உள்ள, அதாவது எகிப்து தேசத்தில் உள்ளவர்களுக்கு அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா, அந்த வேலையை செய்கிறதுக்குரிய தகுந்த புத்தி இருக்கா அப்படின்லாம் பார்க்கல. இவன் நம்மாள், இவன் நல்ல வேலையில் இருக்கணும், இவன் இங்கேருந்து வந்தவன், அவன் எந்த வேலையில் தான் இருக்கணும், சாதாரண வேலையில் தான் இருக்கணும். அறிவு ஞானத்தை எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணுறது இல்லை. நீ எங்கேருந்து வந்த, அங்கேருந்து தானே வந்த, நீ கஷ்டப்பட்டு என்ன வேலை செய்யி, மற்ற வேலையெல்லாம் செய். அடிமையை மாதிரி கல் சுமக்கிறதுக்கும் மண் சுமக்கிறதுக்கும் இந்த வேலையை மட்டும்தான் நீ செய்யணுமே ஒழிய எங்களை விட நீ தலை தூக்கி நின்றவே கூடாது. கரெக்டாக அந்த ஒரு இதில் தான் எபிரேய ஜனங்களை வச்சுருந்தாங்க. எபிரேய ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒரு நிலைமையில தான் என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க வச்சுருந்தாங்க. அடுத்தது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அதை விட அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பெருகிட்டே இருக்காங்க. நம்ம பார்க்குறோம்ல, ஒரு இடத்துல ஒருத்தன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடித்தோன்னா அவன் விழுந்துட்டான்னா அடித்தவனுக்கு என்ன சந்தோஷம், அடித்தோன்னா அவன் பெருகிட்டு போனான்னா அடித்தவனுக்கு பயங்கர எரிச்சலாயிரும். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தானே அவனை அடிக்கிறோம், அவன் பிஸ்னஸை முடிச்சு கட்டணுன்னு தானே அடிக்கிறோம். நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம போய் உட்காரோன்னு வைங்களேன், வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாங்க, அவங்க நல்லா மதிப்பிடுறாங்கன்னு பார்த்தா இன்னொருத்தருக்கு என்ன வருது, பொறாமை வருது. உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று இங்கே போய் சொல்கிறது, அங்கே போய் சொல்கிறது, அவங்கள இரிட்டேட் பண்ணுறது, அவங்கள வேலையை விட்டு இது பண்ணலான்னு பார்க்குறது, அவங்களுக்கு இருக்கிறதுலே மோசமான ஒரு இடத்த கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள மற்றவங்க முன்னாடி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரிலாம் டீக்ரேட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது அவன் அழுதுட்டு அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிடணும், போயிடணும். இதுதான் நியாயம். ஆனால் அந்த இடத்துல அவன் அழுதுட்டு வேலையை விட்டு போகாமல் இன்னும் அதிகமாக அவன் வளர்ந்துட்டே வரானா அவனை அடித்தவனுக்கு என்னது என்னாகும், எரிச்சல் தான் வரும். அவன் முடிஞ்சு போயிடணும்னு நினச்சோம், ஆனால் அவன் முடிய மாட்டேங்கிறான். இதுதான் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அடுத்தது, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சும்மா வேலை வாங்குறதுல கொடுமையாக வேலை வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க, கொடுமையாக வேலை வாங்குறாங்க. சாப்பாட்டுக்கு கூட ஒரு டைம் கொடுக்காம எல்லாத்தையும் அடிக்கிறதும், சாட்டையில் அடிக்கிறதும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா வேலையை வாங்குறதும், கல் சுமக்க வைக்கிறதும், ரொம்ப மோசமாக நடத்துகிறதும், இந்த மாதிரி எல்லாம் பல வேலைகள் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இதில் யாருக்கு அறிவு இருக்குது, யாருக்கு அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு ஞானம் இருக்குது, யார் படித்தவங்க, யார் படிக்காதவங்க, யார் எதுவுமே கிடையாது. நீ யார், இஸ்ரவேல் ஜனமா, நீ எபிரேயனா, உனக்கு உண்டான வேலையே இந்த வேலை தான். நாங்கள் தான் இந்த வேலையில் இருக்கணும், நீ எந்த வேலையில் தான் இருக்கணும், இந்த வேலையில் தான். இந்த வேலையில் நீ இருந்து ஒழுங்காக செஞ்சாலுமே உன்னை அடிப்போம், உன்னை சித்திரவதைப்படுத்துவோம். இப்படி தான் தேவனுடைய ஜனங்கள் அந்த நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது, சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா, ஜீவனையும் என்ன பண்ணிட்டாங்க, கசப்பாக்கி. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இதுக்கு மேலே நான் வாழவே முடியல, செத்தரலாம் போல இருக்குது. பல இடத்துல பல வேலை செய்கிறவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், பணத்துக்காக வேலை செய்கிறேன், ஆனால் அப்படியே செத்தரலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, வேலை வாங்குறாங்க. இப்போல்லாம் நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கும் நம்மளை தப்பாக ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்மளை மேலே பொறாமை கொள்றதுக்குமே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த ஜனங்கள் ஃபிசிக்கலாக அடி வாங்கியிருக்கிறாங்க, சாட்டையினாலும் கட்டையினாலையும் ஃபிசிக்கலாக அடி வாங்கியிருக்கிறாங்க, ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குதுன்னு வயதானவர்களோ இல்லை சின்ன குழந்தைங்களோ கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ஒரு இடத்துல நின்னாலே அடிப்பாங்களாம், ஒரு இடத்துல நின்னாலே அடிப்பாங்களாம். சுற்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும், நிற்கவே கூடாது. எப்படி அப்படி இருக்க முடியும்? இப்போ நம்மளே வீட்டில் வேலை செய்கிறோம்ல, பயங்கர வெயிலாக இருக்குது, கிச்சனுக்குள்ளே நின்று ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப நேரம் வேலை செஞ்சு ரொம்ப வேர்த்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் சேர் போட்டு
உட்காந்துக்கிறோம். எதனால? கொஞ்சம் டயர்டாகணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கப்புறம் எந்திரிச்சுன்னு என்ன பண்ணலாம்? மிச்ச வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். கொஞ்சம் அதே கிடையாது. எந்த இடத்துல நிற்கிறியோ அந்த இடத்துல உன்னை என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். ரத்தம் வர அளவுக்கு உன்னை அடிப்பேன். நீ வேலை செஞ்சே தான் ஆகணும். இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்கிறனால சொல்கிறாங்க, இங்கே இப்படி அடிமைகளை மாதிரி கஷ்டப்படுறதுக்கு எங்கள் செத்தா கூட பரவாயில்ல, எங்கள் ஜீவனையும் என்ன பண்ணிட்டாங்க? கசப்பாக்கிட்டாங்க. அடுத்தது, அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, இந்த இடத்துல தான் அந்த 2 பெண்கள் வராங்க. இவ்வளோ ஆண்டவருடைய ஜனங்கள் கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிற டைமு இந்த இடத்துல 2 பெண்கள் வராங்க. இவங்க பெரிய காரியம்லாம் பண்ணல, ஆனால் ஞானமாக ஒரு சில காரியங்களை பண்ணாங்க. ஆமென். ஒருத்தங்க பேர் சிப்பிராள், அடுத்தவள் பேர் பூவாள். இவங்க 2 பேரும் நர்சஸ், மருத்துவச்சிகள்னு போட்டிருக்கு. வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா எபிரேய மருத்துவச்சிகள். எபிரேய மருத்துவச்சிகள்னா அந்த ஜனங்கள், தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய மருத்துவச்சிகள் தான் போட்டிருக்கு. ஆனால் வரலாறு சொல்லுது அவங்க எபிரேய மருத்துவச்சிகள் இல்லையாமா. ஆனால் எகிப்தில் இருக்கிற மருத்துவச்சிகள் எபிரேயருக்கு மருத்துவம் பார்த்த எகிப்தின் மருத்துவச்சிகள். எகிப்தோட நர்சஸ் தான். ஆனால் அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு, அடிமைகளாக இருக்கிற பெண்களுக்கு இந்த நர்சஸ் போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை பிறக்குது அப்படின்னா இவங்க போய் அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு அவங்களுக்கு டெலிவரி பார்க்கணும். அப்படி ஏற்படுத்தப்பட்ட, ஏன்னா பார்வோனுக்கு நல்லா தெரியும், இவங்க ஜனங்களில் உள்ள நர்ஸையே கூப்பிட்டு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக இவங்களில் உள்ள குழந்தைங்களை அவர் என்ன பண்ணிடுவாங்க? காப்பாற்றிடுவாங்க. எகிப்தில் உள்ள ஒரு பெண்களை கூப்பிட்டு, எகிப்தில் உள்ள ஒரு நர்சஸை கூப்பிட்டு இவங்களை கொலை பண்ண சொன்னாதான் இவங்க ஜனங்கள் இவங்க சொல்கிறத என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இன்னொன்று, அவங்களோட ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு பாசம் மனசில் இருக்கும். இவங்க போட்ட கட்டளையே பயங்கரமான கட்டளை. குழந்தை பிறக்கட்டும், பெண் குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுங்க? உயிரோட விட்டுருங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க தெரியறதுக்கு முன்னாடி, அந்த பெண்கள் தெளியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? கொன்றணும். இதுதான் அவங்க போட்ட சட்டம். ஒருவேளை நம்மளோட இனத்தை சேர்ந்த ஒரு நர்ஸே இருந்தாங்கன்னா, ஐயோ இவங்க எங்கள் சொந்தக்காரவங்க, இவங்க எங்கள் பெரியப்பா பொண்ணு, இவங்க எங்கள் சித்தப்பா பொண்ணு, இவங்க எங்கள் மாமா பொண்ணு, அந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறது? எப்படி கொல்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாம விட்டுருவாங்க? கொல்லாம விட்டுருவாங்க. இந்த இடத்துல எபிரேய மருத்துவச்சிகள்னு போட்டிருக்கு. ஆனால் வரலாறு சொல்லுது எபிரேய பெண்களுக்கு பிரசவம் பார்த்த எகிப்திய மருத்துவச்சிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? ராஜாவை போய் பார்க்குறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அந்த டெலிவரிக்கு, அந்த ப்ரெக்னன்சிக்கு அங்கே ப்ரெக்னன்சி ரூமில் அவங்க ஒரு மனை மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த மனை மாதிரி படுத்திருந்து பிரசவம் பார்க்கணும். படுத்திருக்கிற டைம்லையே குழந்தை வெளியே வரும்போது அது பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுங்க? உயிரோட கொடுத்துருங்க. ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை ஒரு கத்தியை வச்சு என்ன பண்ணிடுங்க? கொன்றுங்க. கொன்னுட்டு குழந்தை என்ன ஆயிடுச்சு? செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சிருங்க. இதுதான் என்னது? ஆர்டர். இப்படி இருக்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு சண்டை கிடையாது. ஆனால் இனத்துக்கும் இனத்துக்குமான ஒரு சண்டை. கரெக்டாக? ஒரு ஜாதிக்கும் ஒரு ஜாதிக்குமான சண்டை. இந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் இருக்கிறாங்க அந்த மருத்துவச்சிகள். இவங்களோட ராஜா தான் அந்த ராஜா. பார்வோன்னு சொல்கிறத இவங்க கேட்டு தான் ஆகணும். இவங்க யாரோ அவங்களுக்கு இல்லை, ஆண்டவருடைய ஜனங்கள். இந்த எகிப்து நர்சஸ்க்கு யாரோ, இவங்க எப்படியோ போகட்டும். இவங்க பார்த்த அளவுக்கு அவங்க அடிமை பெண்கள் தான். அவங்க அடிமைகள் தான், கஷ்டப்பட்டு வேலை செய்ய. இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அடிமைகள் தான். ராஜா ஒன்று சொன்னார்னா இவங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? செஞ்சுதான். இவங்களுக்கு சொந்தமும் கிடையாது, அது பந்தமும் கிடையாது. அது என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம்? ஒரே நிமிஷத்தில் ராஜா சொன்னாருங்கிறதுக்காக கத்தியை வச்சு முடிச்சுட்டு கொண்டுட்டேன், நான் இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா ராஜா ஒரு வெகுமதியை கொடுப்பாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணவே இல்லை? அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே இல்லை. இதில் ஒருத்தர் பேர் என்ன சொல்கிறாங்க? சிப்பிராள்னு சொல்கிறாங்க. சிப்பிராள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சிப்பிராள் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அழகு. பூவாள் அப்படிங்கிற பேருக்கு ஒளி அப்படின்னும் கூக்குரல் அப்படின்னும் அர்த்தம்னு போட்டிருக்குது. இவங்க 2 பேருமே எபிரேய பெண்கள் கிடையாது, இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. ஆப்போசிட் சைடில் இருந்து தான் வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த இடத்துல இருந்து வந்தாலும் அவங்களோட மனசு யாரை பார்க்குதுன்னா தேவனை பார்க்குது. ஆமென். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறையா கிறிஸ்டியன்ஸ் சபைக்குள்ளே கிறிஸ்தவர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் ஆராதிக்கிறத விட பிற மதத்திலிருந்து வந்தவர்கள் அவ்வளோ அருமையாக, அவ்வளோ மனதார ஆண்டவர் ஆராதிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை விட
அவங்க நம்மளை பார்க்குறாங்கல்ல, இவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறாருங்கிறத பார்த்தே அவர்களோட மனசில் ஆண்டவரை குறித்த பயமும் அன்பும் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆமென். அவங்க பார்த்துருப்பாங்க நிறைய இடத்துல, நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வேதத்தில் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அவங்க பார்த்துருப்பாங்க ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு பார்த்துருப்பாங்க. இவங்க என்னதான் அடிமைகளாக அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க தேவன் அவர்களுக்காக நின்று யுத்தம் பண்ணியிருக்கிறத பல இடத்துல அந்த ஜனங்கள் பார்த்து ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க. யோசேப்பு இருந்த வரைக்கும் இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? இந்த ஜனங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. எகிப்தில் சம்மந்தப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்குது, நிறைய தெய்வங்கள் இருந்துச்சு. சூரியனை வணங்கினா சூரிய தெய்வம் ஒன்று வச்சுருப்பாங்க, சந்திரனை வணங்கினா சந்திரனுக்கு ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழா கொண்டு வருவாங்க, அந்த ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ எகிப்து தேசம் வந்து ஃபுல்லாக தெய்வங்களால் நிறையப்பட்ட தேசம். எங்கே திரும்பினாலும் ஒவ்வொரு தெய்வம். அத்தனை தெய்வத்தை வச்சிருக்கிற 2 பெண்கள் நம்ம ஆண்டவர் ஒரே தெய்வத்தை அவ்வளோ பயபக்தியோடும் அவ்வளோ அன்போடும் பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்டவர் இவர்களுக்காக பல நேரங்களில் நின்றதை இவங்க உணர்றதை விட அவங்க ரொம்ப உணர்ந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து ஆண்டவர் செஞ்சதை கூட ரொம்ப நாளில் மறந்துடுறோம். மற்றவங்க சொல்லியிருக்காங்க, பரவாயில்லைங்க உங்கள் லைஃப்பில் இப்படி நடந்திருக்குதுல்ல, இதை நினச்சி பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கே தோணுது, ஆமாம்ல நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி செஞ்சுருக்காரு, நம்ம கூட மறந்துடுறோம். ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு சேர்ந்த பார்க்குறாங்கல்ல, மற்றவங்க ஒரு நாளும் மறக்கவே மாட்டாங்க. ரைட்டா? நம்ம கூட ஆண்டவர் செஞ்சதை மறந்துடுறோம். இந்த இடத்துல அந்த மாதிரி தான் அந்த பெண்கள் ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், முடிச்சிருக்கலாம். 17வது வசனம் வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார். மருத்துவச்சிகளோ என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பயந்து. ஒரு தடவை சொல்லாமா? தேவனுக்கு பயந்து. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தெய்வ பயம்னு மட்டும் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், தேவையில்லாத எந்த நிகழ்வுகளும் நடக்காம ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம மனசுல ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெய்வ பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவார். ஆமென். இந்த இடத்துல அவங்களுக்கு நிறைய தெய்வங்களை வைத்திருந்த பெண்கள், அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை குறித்த தெய்வ பயம் இருக்குது, அவங்களுக்கு தேவனை குறித்த அன்பு அவர்களுக்கு இருக்குது. அதனால அவங்க ராஜா சொன்ன காரியத்தை செய்யாமல், ஏன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ராஜா ஒன்ஸ், ஏன்னா இவங்க அந்த இடத்த விட்டு அந்த அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அடிமைங்களுக்குன்னு தனியாக இடம் கொடுத்துட்டாங்க. பிரசவமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. ஆண் குழந்தைங்களெல்லாம் உயிரோடு வச்சுட்டாங்கங்கிற நியூஸ் ராஜாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படிப்பட்ட தண்டனையை வேணால் கொடுத்து கொலை பண்ணி முடிக்கிற அளவுக்கு முடிச்சிருவார். ஆனால் அவங்க உயிரை கூட ஒரு துச்சமாக நினச்சி ஆண்டவர் மேலே வச்சுருந்த ஒரு அன்புனால அந்த இடத்துல வந்து நின்றாங்க. ஆமென். அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம்ல, ஒருவேளை ராஜா என்னை முடிச்சு கட்டிட்டாருன்னா சிப்பிராலும் பூவாலும் அடுத்தது என் குடும்பம் என்னாகும், என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் வேலையை வச்சு என் குடும்பம் பிழைச்சிட்ருக்குது, இப்போ வேலை போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, இதை மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. உயிரையும் துச்சமாய் நினைத்து ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்ற 2 வேறு மதத்தை சேர்ந்த வேறு கடவுள்களை வணங்குகிற பெண்கள் சிப்பிராலும் பூவாலும் பெரிய ஒரு வரலாற்றை இந்த வேதத்தில் பதித்திருக்கிறாங்க. ஆமென். அடுத்தது என்னன்னா, இதுதான் வேதத்திலே குறிக்கப்பட்ட முதல் சட்ட மறுப்பு இயக்கம். ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் என்ன நடந்திருக்குன்னா இதுதான். ராஜா ஒன்று சொல்லி 2 பேர் செய்யாமல் விட்ட முதல் சட்ட மறுப்பு இயக்கம் இதுதான். ஆமென். ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஆண்களுக்கு கூட அந்த உடல் வலிமை இருக்குது. என்ன தான் பண்ணாலும், யார் என்ன பண்ணாலும் கத்தி எடுத்து சண்டை போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு ஓடிடுவாங்க. இந்த முதல் சட்ட மறுப்பை ஆண்கள் கூட பண்ணல, 2 பெண்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. 2 பெண்கள் சேர்ந்து ராஜா சொன்னதையே எதிர்த்து நின்று ஆண்டவருக்காக நின்றுக்கிறாங்கன்னா அவங்க உயிரை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க எகிப்திலே வாழ்ந்துருக்காங்கன்னா எகிப்தில் கவர்மெண்ட் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். எகிப்தியர்கள் கொடுக்குற தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும். அவங்கெல்லாம் உட்கார்ந்து சில இடத்துல பார்ப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன். என்னென்னா, அவங்க ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க. சர்க்கஸில் உட்கார வைப்பாங்கல்ல,
டென்ட்ஸ் மாதிரி போட்டு ஸ்டெப்பாக படிக்கட்டுகள் இருக்கும், அங்கே உட்கார வச்சு ஒரு பெரிய அரேனான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, அந்த தவறு செய்த ஒரு மனுஷனை உள்ளே அனுப்பி சிங்கங்களை உள்ளே அனுப்புவாங்க. தானியல் புக்கில் கூட நம்ம படிச்சிருக்கோம். சிங்கங்களை என்ன பண்ணுவாங்க, கடிக்க விட்டு பார்ப்பாங்க. இது அந்த காலத்தில் அவங்களோட ஃபெஸ்டிவலில், அவங்களோட திருவிழாவில் இருக்கிற முக்கியமான செலப்ரேஷன். அவ்வளோ கொடூரமான ஜனங்களாக இருந்தாங்க. சிங்கத்தை அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நிற்க வச்சு 2-3 சிங்கங்களை விடுவாங்களாம். சிங்கங்களை விட்டா அந்த சிங்கங்கள் அவனை கடிச்சு கொதறி சாப்பிட்றத, அவன் அழுகிறதையும் கூக்குரல் போடுறதையும் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுகிற மக்கள் இந்த மக்கள். அப்படிப்பட்ட இந்த பெண்கள் அந்த மாதிரி காரியங்களையும் உட்கார்ந்து பார்த்துருப்பாங்க. இத்தனை வயசு ஆகுதுன்னா இந்த மாதிரி வருடந்தோறும் கொண்டாடுற ஃபெஸ்டிவலை மக்களை நிற்க வச்சு சிங்கங்களுக்கு இரையாக்கி அதை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுற இந்த ராஜா இவ்வளோ தண்டனைகளை கொடுக்குற. அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உயிரோட அவங்கள உட்கார வச்சு அவங்க மேலே துணிகளை சுற்றி பயங்கரமான ரத்தத்தை உறிஞ்சுகிற பூச்சிகளையும் வண்டுகளையும் அவங்களோட படுத்திருக்கிற பெட்டு மேலே அப்படியே விட்டு அந்த பூச்சிகள்லாம் சேர்ந்து உயிரோடு இருக்கிற மனுஷனை அப்படியே கடித்து உயிரோடு அவங்க சாகிறது. இந்த மாதிரி கொடுமையான பல பனிஷ்மெண்ட்ஸ் நிறைந்த ஒரு தேசத்தில் இந்த பனிஷ்மெண்ட் இந்த பெண்களுக்கு வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஆயிடாது. ராஜா சொல்லியிருக்கிறாரு இதை செய்யணும், ஆனால் இதை செய்யாமல் நம்மளோட தேவனுக்கு பயந்து அந்த இடத்துல நின்றுருக்காங்க. இதை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் சாயந்தரம் நான் போய் நின்னேன்னா என்னை சிங்கத்தை விட்டு கடிக்க வைப்பானான்னு எனக்கு தெரியாது, பூச்சிகளை விட்டு கொல்லுவானான்னு எனக்கு தெரியாது, எண்ணெய் சட்டியில் போடுவானான்னு எனக்கு தெரியாது, என்னை நெருப்புக்குள்ளே இறக்குவானான்னு தெரியாது. நடந்துச்சுல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்கே போட்டாங்க, எரிகிற அக்னி சூளையில் போட்டுறாங்க, சிங்க கவியில். இதெல்லாம் அவங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் மாதிரி. இவ்வளோ மோசமான தண்டனைகள் கொடுக்குற இடத்துல 2 பெண்கள் சாதாரணமாக சட்ட மறுத்து அந்த இடத்துல போய் சட்ட மறுப்பு பண்ணி இயக்கத்தில் பண்ணி அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவர்களிடத்திற்கு போகும் முன்னே பிரசவித்தாகும் என்றார்கள். என்னன்னா இப்ப ராஜா கேட்குறாரு, எதனால இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது போறாங்க, பயத்தோடு போகிறாங்க. ராஜா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ராஜா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாரு. பசங்களை யாரையும் என்ன பண்ணல, அவங்க கொலை பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க, எல்லாம் இருக்குது, இப்போ தண்டனை கொடுக்குறதா இது யோசித்து வச்சுட்டாங்க. ராஜா கிட்ட போகும்போது ஆண்டவர் தான் அந்த இடத்துல அழகான ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த பெண்கள் அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, பிரசவம். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 காரியத்தை சொல்ல வராங்க. எகிப்திய பெண்கள் மாதிரி எபிரேய பெண்கள் கிடையாது. எகிப்து பெண்கள் நல்லா செல்வ செழிப்போடு இருக்காங்க. ஆனால் எபிரேய பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள்னு சொல்கிறாங்க. சுறுசுறுப்புனா என்ன, எல்லா அடிமைத்தனம், இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் எல்லா வேலையும் அவங்க செஞ்சுருக்கணும். அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சதுனால நாங்கள் போகிறதுக்கு முன்பே என்ன ஆயிடுச்சு, அவங்கெல்லாம் பிரசவம் ஆயிடுச்சு. நாங்கள் போய் பிரசவம் பண்ணாதானே அந்த பொண்ணு மயக்கம் தெளியறதுக்குள்ளே நாங்கள் குழந்தைய கொள்ள முடியும். அது வரைக்கும் நடக்கலை. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குறாரு, அதனால ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நான் போகிறதுக்கு முன்னாடி. இன்னொன்று என்ன அப்படின்னா, மிருகங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஜனங்களையும் எங்களையும் கூட மிருகங்களை போல தானே நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க. எப்படி ட்ரீட் பண்ணீங்க, ஒரு மிருகத்தை போல தானே ட்ரீட் பண்ணீங்க. மிருகத்துக்கு யார் பிரசவம் பார்ப்பா, காட்டில் யாருமே பிரசவம் பார்க்க மாட்டாங்க. அதாவது என்ன பண்ணும், அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு இல்லை ஆடு வீட்டில் வாங்கி வளர்க்குறாங்கன்னா அதுவே கூட பிறந்தணும். ஒருவேளை ஏதாவது கஷ்டமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெட்டினரி டாக்டரை கூட்டிகிட்டு வரோம்னா, காட்டில் இருக்கிற மிருகங்களை நினச்சி பாருங்கள், யானைகள், சிங்கங்கள், புலிகள், இவங்களுக்கெல்லாம் யார் பிரசவம் பார்க்குறா, அதே தான் பிறக்குது. நீங்கள் எங்களை மிருகங்களை போல் ட்ரீட் பண்ணீங்களே, எங்களையும் சரி அவங்களையும் சரி, ஒரு மிருகத்தை நடத்துகிற மாதிரி நடத்துனீங்கல்ல. அதே மாதிரி தான் ஒரு மிருகம் எப்படி தனக்கே ஒரு பிரசவம் பார்த்துக்குமோ அது போல் நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு மிருகத்தை போல் நீங்கள் நடத்துனீங்கல்ல, மிருகத்தை போலவே இந்த பெண்கள் தனக்கே பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி நடத்துனீங்களோ அந்த ராஜாவுக்கு மூஞ்சியெல்லாம் செத்து போயிருக்கும். இந்த மாதிரி பதில் சொல்லும்போது அவன் எவ்வளோ க்ரூயலாக எவ்வளோ கொடுமையாக அந்த மக்களை நடத்தணும்னு நினச்சானோ அதை வச்சு அந்த பெண்கள் ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போது ஆன்சர் பண்ணனால ராஜானால என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்த வசனம்.
இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இப்போ இவங்க உயிரையும் அவங்க குடும்பத்தையும் நினைச்சு பார்க்காம, அவங்க உயிரையும் நினைச்சு பார்க்காம, அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்துச்சான்னு தெரியல, அதுகளை பத்தியும் நினைச்சு பார்க்காம ஆண்டவருக்காக நின்னாங்க பாருங்களேன். ஆண்டவர் அவங்க குடும்பத்தை சும்மா விடவே இல்லை. அந்த ஹிஸ்டரி சொல்லுது, வரலாறு சொல்லுது என்னன்னா, இந்த மருத்துவச்சிகள் சாதாரண குடும்பத்தில் தான் இருந்தாங்களாமா. ஆனால் இந்த ஒரு காரியம் நிகழ்ந்த பின் அவர்கள் ராஜ குடும்பத்தில் இணைக்கப்பட்டார்கள்னு வரலாறு சொல்லுது. ஆமென். ராஜ குடும்பத்தில் இணைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னவே இல்லை, கவலையே. அவங்க கஷ்டப்பட்டு நர்சிங் பண்ணி ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து மருத்துவச்சிகளாக வேலை செஞ்சு தான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. ராஜ குடும்பம்னா உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அழகான ஒரு எதிர்காலம். வரலாறு சொல்லுது, ஆண்டவருக்காக நின்ன, ஆண்டவரையும் அறியாத வேற்று மதத்துள்ள பெண்கள் தங்கள் உயிரையும் துச்சமாய் நினைத்து ஆண்டவருக்காக ஒரு கட்டத்தில் நின்னாங்க. வரலாறு சொல்லுது, அவர்களை ஆண்டவர் ராஜ குடும்பத்தில் இணைத்தாராம். ஆமென். நீ நர்சிங் பண்ணி தான், நீ ஒரு சில வேலைகளை செய்து தான் உன் பிழப்பை நீ நடத்திக்கணும், அப்படி தான் நீ சம்பாதிக்கணும், அப்படி தான் உன் குடும்பத்தை நடத்திக்கணும் அப்படின்ட்டு இருந்த உன் நிலைமை போய் இந்த ஆண்டவருக்காக நீ நின்னையில, உன் குடும்பத்தை ஆண்டவர் ராஜ குடும்பத்தோடு இணைத்திருக்கிறார். இனிமேல் நீ இந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு இல்லை, எந்த வேலையும் செய்யாமல் உழைக்காமல் நீ உன் குடும்பம் உனக்கு பின்வரும் எல்லா சந்ததியும் செழித்திருக்க. இந்த அம்மா ஒருத்தவங்க ஆண்டவருக்கு பயந்துருந்தாங்க, அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதுக்கப்புறம் வர பல தலைமுறையும் ராஜவம்சத்தில் ஆட் ஆயிடுச்சு. ஆமென். இப்படிப்பட்ட 2 அழகான பெண்கள் தான் யாரு? சிப்பிராளன், பூவாள். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸில் இருப்போம். டாக்டர்ஸாக இருக்கலாம், என்ஜினியர்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், எந்த விதமான ஜாப்பாக கூட இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சே தான் ஆகணும். ஒரு சில டைமு நம்ம இதை தான் செய்யணும், இதுதான் கரெக்டு, இதுதான் அறம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ராஜா ஒரு திட்டத்தை போடும்போது சில சமயம் மக்களுக்கு இப்போ ஜனங்களோட உயிரெலாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்று வேணும், எனக்கு ஒரு நகை வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் போய் நகை திருட போகும்போது யாராவது முழிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பயமுறுத்துறதெல்லாம் இல்லை, இப்போ அவங்கள கொலையே பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நகையை. எனக்கு ஒரு பொருள் வேணும்னா எனக்கு அந்த மனுஷனோட ஒரு உயிர் ஒரு மேட்டரே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன், சில இடங்களில் அந்த மாதிரி உயிர் பலிகள் என்ன ஆகுது, நடக்க தான் செய்யுது. ஸ்கூல்ஸில் நிறைய இடத்துல அந்த மாதிரி உயிர் பலிகள் என்ன ஆகுது, நடக்க தான் செய்யுது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்னவா வேணால் உங்கள் முன்னாடி இருக்கலாம், அது எவ்வளோ பணமாக இருக்கலாம், எவ்வளோ காரியமாக இருக்கலாம், மனித உயிர் முதல்ல வரணும். ஆமென். அது எந்த கேஸ்டாக இருந்தாலும், வேறு ஜாதியாக இருந்தாலும் சரி, வேறு குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனித உயிர் போகுதுன்னா அந்த இடத்துல முதல்ல நீங்கள் போய் இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். சில சமயம் பெண்கள் ரொம்ப அமைதியாக அந்த அந்த நடந்த காரியமே தெரியாமல் அவ்வளோ தூரம் அமைதியாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களோட குடும்பத்தை அழகாய் ஆசீர்வதித்து அவங்களுக்கு பல பேர்த்துக்கு முன்மாதிரியாக இவங்க கொண்டு நிறுத்துவாங்க. ஆமென். அந்த நேரத்தில் தெரியல, சிப்பிராலும் பூவாலும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, இவங்கெல்லாம் நர்ஸாக இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க, தெரிஞ்சதா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க குடும்பத்தை ராஜ குடும்பத்தோடு போய் இணைத்தாங்க பாருங்கள், அப்போ தேசமே பார்த்துருக்கும். ஆமென். தேசமே. நீங்கள் அமைதியாக செய்கிற பல காரியம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு மனிதனோட உயிர் போகுதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணணும். ஒரு மனித உயிர் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எப்படி குழந்தைங்களோட உயிரோ அதே மாதிரி மனித உயிர் ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஆண்டவராக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி ஒரு டிஃப்ரென்ஸ் கூட பார்க்காம, ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல், மனுஷ உயிருக்கு ஒரு இது கூட இல்லாமல் நிறையா உயிர்கள் அப்படியே வேஸ்ட்டாக போகுது. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, மனித உயிர்களை நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றணும். என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை பற்றின பயம் நம்மளுக்கு இருக்கணும். ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை நம்ம சைலண்ட்டாக பண்ணாலும் ஆண்டவர் நமக்கும் நம்ம குடும்பத்தையும் அவ்வளோ அழகாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சிப்பிராள், பூவாள், இந்த 2 பேர்த்த நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா திரும்ப யாத்திராகமும் 1ஆம் அதிகாரத்தை திரும்ப படித்து பாருங்கள். இன்னொரு தடவை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் நிறையா தெளிவான காரியங்களை உங்களோட மனசுலேயே பேசுவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.